விடுங்க. இப்போ நான் பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூரில் சட்டமன்ற உறுப்பினராக நானா எங்கள் அண்ணனா? வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்ன போரில் போய் மாண்டாரு, அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரிகம்ங்கிறாரு. நான் ஒரு மேடையில் ஏறி பாட்டன் பாரதியை பேசுறது அரசியல் நாகரிகம் இல்லாமல் அநாகரிகமாயிருதா? நான் எங்கள் அண்ணனை மதிச்சுட்டு அப்படியே ஒதுங்கி போகிறேன். என்ன கருத்துனாலும் எழுத்து பேசியிருக்கேன்னா, ஏன்னா மோதலை எனக்கும் எங்கள் அண்ணனுக்குமா ஆக்கிட்டு திராவிட மஞ்சள் குளிப்பான். சண்டை நாங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே போட வரல. எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தைகளா? விடுதலை சிறுத்தை எடுத்து எங்கள் அண்ணனோட எதுக்கிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். தம்பி, எங்கள் அண்ணன் வைகோவை, எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸை, பாட்டாளி மக்கள் கட்சியை, இதெல்லாமே எதிரி. அதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம். நான் இவ்வளோ நேரம் என்ன பேசியிருக்கேன்? திராவிடர் தமிழர் போர் நடக்குது. இதில் நான் எங்கள் அண்ணன் பேசாததில் ஏதாவது புதுசாக பேசிட்டேன்னு சொல்லுங்கள். தாய் மண்ணில் அறிஞர் இந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை இருக்குது, 3 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது. அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்கள் எங்கள் அண்ணனை. நான் வெளியிடட்ட அனுமதியாக தர சொல்லுங்கள். அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசுனதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்கள். நான் பேசுகிறத நிப்பாட்டிடுறேன். திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது? யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது? எதற்காக தொடங்கப்பட்டது? அதை சொல்லுங்க. நீங்க திராவிடர் கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது? அதுக்கு யார் பதில் சொல்லுவார்? யார் பதில் சொல்லுவார்? இன்னும் கிழவனை கைது செய்யாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்கன்னு சட்டசபையில் பேசுனது ஆலியார் ஐயா கருணாநிதியா இல்லையா? அப்புறம் நீங்க அதை விட நான் ஏத்துட்டேன். நான் கேள்வி கேட்கிறேன். நீ ஏன் என் தன் மொழியை சனி என்ன, இந்த மொழியை ஒளின்னு ஏன் சொல்ற? என் இலக்கியங்களையெல்லாம் நீ சிலப்பதிகாரம், உனக்கு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம்னு பாரதி பாடுறான், இதை நீ வேசி கதைங்கிற. இப்போ வெறி வருமா வராத? இதான் பேசிருக்காத, நம்ம போகணும் அவசரம். தம்பி, அது தம்பி சொல்றாரு, அதுக்காக அவர் ரசித்து நேசித்த மக்களுக்கு நான் இது பண்ணுவேங்கிறாரு. அதை போய் பேசிக்க முடியாது. அவ்வளவு இவர் நினைக்கிற அவர் பேசுறதில்ல, அவ்வளவு நேரம் அண்ணனுக்கு இல்லை. அவர் பேசுறதெல்லாம் கேட்க